அரசியல் வந்து பெரிய அளவு இருக்கா சார்? ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். அது கூட விஜய் மேல இருக்கிற இந்த ஃபேன் ஃபேர்னால அந்த வயசுக்குள்ளவங்க, இப்ப என் பையன் அவருக்கு தான் ஓட்டு போடுவான், நான் போட மாட்டேன். அவன் ஏன் போடுறான்னு அவனுக்கு தெரியாது. அது ஒரு ஃபேன்ஸில் ஒரு 10 பேர் நிற்குமோ தவிர ஒரு நெடுநாளை அரசியலுக்கு இது ஒத்து வராது. காரணம் என்ன? அரசியல் வந்து 13 ரீல் கிடையாது. 13 ரீல் 3 மணி நேரத்தில் வந்து முதல் வந்து ஏழையா இருக்காரு, அப்புறம் பணக்காரராகி இதாரு. அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. இட் இஸ் ரியல் லைஃப், நாட் ரியல் லைஃப். அவரோட விருப்பம் தான் ப்ரோ. அவர் சினிமாவில் போதுமான அளவுக்கு சாதிச்சிட்டாரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அரசியலில் சாதிக்கணும்னு நினைக்கிறார் போல. வரட்டும். நான் வராருன்னா ஏதோ தெரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்து எல்லாம் பார்த்துருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வராரு. ஸோ அதை நம்ம ஒரு சாய்ஸ் கொடுப்போமே. நம்ம மக்கள் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் 2 கட்சிக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, 2 கட்சிக்கு மட்டும் கொடுக்க விரும்பல. ஸோ இவருக்கு ஒரு கொடுக்கட்டும். இவர் எல்லாம் அவ்வளோ பணத்தை அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு இல்லையா, அதை விட்டுட்டு தான் இதில் வராரு. வரும்போது அப்போ ஏதோ ஒரு இதுக்காக தான் வராரு. சம்பாதிக்கணும்னா அவர் சினிமாலேயே சம்பாதிக்கலாம், இங்கே வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவர் இதில் வராருன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதுக்காக மக்களும் புரிஞ்சுக்கிட்டு போட்டால் நல்லது. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டுமே. சார் இப்ப அரசியல் வந்திருக்காருல்ல, சோ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து அரசியல் அவருக்கு செட் ஆகாது, இது அவருடைய பாதை இல்ல, அவர் சினிமாலேயே இருக்கலான்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னது? அவர் உண்மைதான் சார். அது எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, இல்லை எல்லாரும் என் டி ராமராவ் ஆயிட முடியாது. ஏன் சிவாஜி கணேசன் ஏன் ஜெயிக்கல? எம்ஜிஆர் விட மிகச்சிறந்த ஆக்டர் சிவாஜி கணேசன், உலகத்தின் மிக சிறந்த ஆக்டர் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி அரசியலில் ஜொலிக்க முடியல, ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியும். மக்கள் இப்போ எம்ஜிஆர் வந்து மக்கள் இன்னும் எம்ஜிஆர் வந்து உயிரோட நினைச்சிட்டு இருக்காங்க. கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களுக்கு வீடு இருக்கு, அந்த சிவாஜிக்கு இல்லையே. காரணம் என்னன்னா, எம்ஜிஆருடைய மனசு வந்து ரொம்ப நல்ல மனசு. உண்மையிலே அவர் ஏழைகளுக்கு பண்ணணும்னு நினைச்சாரு. சிவாஜி அப்படி இல்லை, அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, அவருக்கு நிறைய குழந்தைகள் அதெல்லாம் வந்துட்டாரு. ஸோ விஜய் வந்து இது வந்து ஒரு தற்கொலை முயற்சி. தற்கொலை முயற்சி. ஆமா இல்ல சார், ஆக்சுவலி இப்போ 2026 அவர் அரசியல் நின்ட்டாரு, 2 வருஷம் ஆயிடுச்சு. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஏதோ மாநாடு வச்சிருக்காங்க. சோ நிறைய ஃபயரா பேசியிருக்காருன்றீங்க. 2026 விஜயோட அரசியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் வந்து பெரிய அளவு இருக்கா சார்? ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். அது கூட விஜய் மேல இருக்கிற இந்த ஃபேன் ஃபேர்னால அந்த வயசுக்குள்ளவங்க, இப்ப என் பையன் அவருக்கு தான் ஓட்டு போடுவான், நான் போட மாட்டேன். அவன் ஏன் போடுறான்னு அவனுக்கு தெரியாது. அது ஒரு ஃபேன்ஸில் ஒரு 10 பேர் நிற்குமோ தவிர ஒரு நெடுநாளை அரசியலுக்கு இது ஒத்து வராது. காரணம் என்ன? அரசியல் வந்து 13 ரீல் கிடையாது. 13 ரீல் 3 மணி நேரத்தில் வந்து முதல் வந்து ஏழையா இருக்காரு, அப்புறம் பணக்காரராகி இதாரு. அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. இட் இஸ் ரியல் லைஃப், நாட் ரியல் லைஃப். விஜய் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. சோ முதல்வர் விஜய்க்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் டாஸ்மாக மூட சொல்லுங்க சார். ஆமா. அப்புறம் வந்து இந்த இலவசம்லாம் வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இலவசம் வந்து மனிதனை சோம்பேறியாக்கும். இப்போ எனக்கே நீங்கள் இலவசம் கொடுத்தீங்க, இப்போ எனக்கு 62 வயசு ஆச்சு, நான் இன்னும் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு இலவசம் கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டில் இருந்துருவேன். ஸோ இலவசம் வேண்டாது, ஃப்ரீ பிஏ மனசு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? 2வது வந்து ஃப்ரீ பீஸ் இருக்காது. 3வது வந்து இந்த சினிமா மாயிலேருந்து மக்கள் வந்து வெளியே வரணும். சினிமா கதாநாயகனை வந்து நம்புறாங்க, முழுக்க நம்புறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. சினிமா கதாநாயகன் வந்து அங்கே வேஷம் தான் போடுறாருங்க. இப்போ சாமியார வேஷம் போட்டால் சாமியார் இல்லையா, ஏழைய வேஷம். ஆனால் அவங்களுக்கு வேற முகம் இருக்கு இல்லையா. இப்போ ரீசெண்டாக ஒரு கன்னட படத்தில் ஒரு ஹீரோ வந்து ஒரு ரசிகனை அடிச்சு கொண்டார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஹீரோ வச்சு என்ன பண்ண போறீங்க? திரையில மட்டும்தான் அவங்க ஹீரோ சார், விடியில அவங்க எல்லாம் வில்லனுங்க. நம்பியார் எடுத்துக்கோங்க, திரையில வில்லன், வாழ்க்கையில கதாநாயகன். இவர் எடுத்துக்கோங்க, ராம்தாஸ், RS மனோகர். நீங்க யாரை வேணும் எடுங்க, யாரெல்லாம் வந்து திரையில வந்து கதாநாயகன் நடிக்கிறோன்னா அவனுக்கு வேற முகம் இருக்கும். எம்ஜிஆர் உட்பட கெட்ட காரியங்கள்லாம் பண்றவங்களா நடிக்கிறாங்களா, அவனுக்கெல்லாம் ஒரு நல்ல முகம் இருக்கும். இதுதான் ரியல் இதுங்க. இப்போ நம்ம வந்து தேவையில்லாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அரசியலையும் தனி வாழ்க்கையும் குழப்பிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஒரு நடிகன் சிறந்த அரசியல்வாதியாக என்றுமே ஆக முடியாது, ஓகேங்களா? டெண்டுல்கர் மிகச்சிறந்த பிளேயர், ஒரு நல்ல கேப்டன் ஆக முடியலையே அவரால். இல்ல இப்போ கேப்டன் விஜயகாந்த் சார்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நின்று இருக்காங்க, ஆக்டரும் நடிச்சிருக்காங்க, அரசியலும் நல்லா பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க நிறைய ஏழைகளுக்கு. அப்படின்னு விஜய் சாரால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் சாருக்கு பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றாரு. அங்க ஓஞ்சி போச்சுன்னா இங்க வரலான்னு பாக்குறாரு. அவருக்கு வந்து அதாவது சேவை பண்ணுங்கிற ஐடியாலாம் கிடையாது, ஓகேங்களா? சினிமாவில் வந்து கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நம்ம இந்த வண்டியில் ஏறிக்கலாம். அவங்க 2 வெஹிக்கிள், இந்த வண்டி போச்சுன்னா இந்த வண்டியில் ஏறிக்கலாம் தான் பார்க்காரு. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை உண்மையில அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? அவர் மட்டும் கொஞ்சம் தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கணும். ஸ்டாலின் கூட முதல்வராக இருக்க முடியாது, ஓகேங்களா? அவருடைய நல்ல குணங்கள் நிறைய, அவர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாத எவ்வளவு தான தர்மம். அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர் சொல்றாரு. எம்ஜிஆர் என்ன டொனேஷன் பண்ணாலும் பேப்பர்ல வந்துடும். நான் விஜயகாந்த் பண்ணது எதுவுமே பேப்பர்ல வரல. ஏன்னா இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது தானே. அதனால விஜயகாந்தோட இழப்பு தான் விஜய் வந்து உள்ள வந்திருக்காரு.
இப்போ ரஜினி சொன்னார் எவர் ஒரு மாதத்துக்கு ஒரு சொல்லுவார் நான் அரசியலுக்கு வருவேன்னு. அவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே வந்தால் பணம் ஃபுல்லாக போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலி. ஓகேங்களா? ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் ரஜினிகாந்த் இல்லை. தமிழ் மக்கள் அவர் ஒன்றுமே பண்ணல. தமிழ் மக்கள் அவர் என்ன பண்ணார்? தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலைங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் வந்து வெற்று ஹீரோக்கள். இவங்க யாருமே வெண்ணமிட்டி சிப்பாயின்னு சொல்லுவாங்க தம்பி. இவங்க எல்லாமே வெண்ணமிட்டி சிப்பாய் தான். அவரவரோட விருப்பம் தான் ப்ரோ. அவர் சினிமாவில் போதுமான அளவுக்கு சாதிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அரசியலில் சாதிக்கணும்னு நினைக்கிறார் போல. வரட்டும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் அரசியலுக்கு புதுசா இருக்காரு, அவருக்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது, அதனால படம் நடிச்சுட்டு கொஞ்ச நாள் கத்துக்கிறட்டும் ப்ரோ, கழிச்சு அவ்வளோதான். கத்துக்கிறட்டும். இல்ல அதுதான் ப்ரோ சொல்றாங்க, கத்துக்கிட்டு வாங்க, நீங்க டைரக்டா வந்துடாதீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏவோ அந்த மாதிரி ஆகிட்டு வாங்க, டைரக்டா வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அத பத்தி கேக்குறேன் நான். இப்போ நம்ம இதுலயே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கத்துக்கிட்டா ப்ரோ வராங்க. டக்கு டக்குன்னு அது சொல்லத இதுக்குன்னு அதை இழுக்க தேவையில்ல. வாரிசு அரசியல் அதெல்லாம் எதுவும் இழுக்க வேண்டாம். அதே மாதிரி தான் இதுவும். பார்க்கலாம், எதிர்பார்க்கிறோம் ரொம்ப. நீங்க யாரோட ஃபேன்? நீங்க? நாங்க அஜித். அஜித் சார் ஃபேன். சரி, ஓகே. இப்ப 2026ல விஜய் சார் வந்தார்னா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் ஜெயிப்பாரா 2026? கண்டிப்பா வந்து ஜெயிக்கலட்டா கூட எதிர்க்கட்சி தலைவர் வர்றது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய் சார் கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா செய்யணும். வேற ஏதாவது? வேற ஏதாவதுன்னா ஓகே தான். சரி, ஓகே. இப்ப அவரோட படங்கள்லாம் இப்ப சினிமாக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னா படங்களை மிஸ் பண்ணுவோம்ல நம்ம. கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணுவீங்க. ஆனா அரசியலுக்கும் வரணும்னு நினைக்கிறீங்க, படத்தையே மிஸ் பண்ணுவீங்க. என்ன பண்றது? இல்ல ரெண்டுமே பண்ணலாம்ல. அது அப்படி பண்ணாலும் அப்புறம் மக்கள் வந்து ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஏன் அரசியலுக்கு வராரு, நடிக்கவும் போறாரு. உதயநிதி எப்படி ஒதுங்கிட்டாங்களோ அதே மாதிரி இவரும் ஒதுங்குறது கரெக்டா நல்லதுதான். ஓகே. இவர் அரசியலுக்கு வந்தா நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா நினைக்கிறோம், நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். நேத்து மாநாடு பாத்தீங்களா? இல்ல பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இல்ல ஏன்னா அவரோட பேச்சு பாத்தீங்கன்னா இப்போ சினிமால பேசுற மாதிரி இருக்கு. இருக்கு. நானும் பார்த்தேன், ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் பார்த்தேன். பார்க்க அப்படியே பேசி பழகிட்டாருல, கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆயிரும். பார்க்கலாம். பார்க்க பழகிறேன். வந்து நான் வராருன்னா ஏதோ தெரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்து எல்லாம் பார்த்துருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வராரு. ஸோ அதை நம்ம ஒரு சாய்ஸ் கொடுப்போமே. நம்ம மக்கள் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் 2 கட்சிக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க? நான் பேர் சொல்ல விரும்பல, 2 கட்சிக்கு மட்டும் கொடுக்க விரும்பல. ஸோ இவருக்கு ஒரு கொடுக்கட்டும். இவர் எல்லாம் அவ்வளோ பணத்தை அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு இல்லையா, அதை விட்டுட்டு தான் இதில் வராரு. வரும்போது அப்போ ஏதோ ஒரு இதுக்காக தான் வராரு. சம்பாதிக்கணும்னா அவர் சினிமாலேயே சம்பாதிக்கல, இங்கே வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவர் இதில் வராருன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதுக்காக மக்களும் புரிஞ்சுக்கிட்டு போட்டால் நல்லது. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டுமே, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டும்ல. அப்ப 2026ல வந்து விஜய் சார் வந்து ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாருன்னா அதுல ஏதாவது ஒரு கூட்டு சேர்ந்தா சான்சஸ் இருக்கு. ஏன்னா தனியானா சில சீட் மட்டும் அவர் கிடைக்கும், சிலது கிடைக்காம போகலாம். அதனால அது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எங்களுக்கெல்லாம் எங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, சின்ன மற்ற ஜெனரேஷன் நானும் விசாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை வந்து வெல்கம் பண்றாங்க. ஓகே. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? ஒருவேளை முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாருன்னா உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? இலவசன்றதை வந்து அவாய்ட் பண்ணும். இலவச பதிலாக அந்த மக்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி செய்யும். ஏழை மக்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி செய்ய தான் போகும். அதுதான் பெரிய விஷயம் தான். அது சும்மா 1000 ரூபாய் அதெல்லாம் தேவையில்லைங்க. அது நல்ல ஒரு இது அண்ணா சொல்ற மாதிரி நல்ல ஒரு டெவலப் பண்ணட்டும். ஆமா, மக்கள் வந்து பணத்து மேல ஆசைப்பட்டுட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பணத்தை கொடுத்து பணத்தை தான் குறிய பாக்குறாங்க கண்டி. மற்றது இந்த விலை ஏறிடுச்சு, இது ஏறிச்சு, அதெல்லாம் யாருமே நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபாய் வந்தா போதும், 1000 ரூபாய் வந்தா போதும் நினைக்கிறாங்க. அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இலவசம் வேணும். இலவசம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இலவசம் இருக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லலாம், எதுல இருக்கணும்னாக்கா படிப்புல இருக்கணும், பள்ளிக்கூடத்துல வந்து இலவசமா இல்லாம இருக்கணும். அதே மாதிரி ஏழைங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல இலவசம் செய்யலாம். எஜுகேஷன்ஸ் எஜுகேஷன் அண்டு சாப்பாடு. ஆமா, அதே மாதிரி இருக்க இடத்துக்கு ஏழைங்களுக்கு செய்யலாம். இப்ப என்ன பண்ணாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ விஜய் வந்து நடிச்சிட்டே இருக்கலாம், எதுக்கு அவர் போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் ஏதோ ஒரு மனசுல அவர் வச்சுக்கிட்டு தான் இந்த லைன்ல வராருன்னு நான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து விஜய் சார் வந்து எல்லா படமே ஹிட் தான். இப்போ வர படம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்ற மார்க்கெட் முடிஞ்சிச்சு, அதனால இப்ப அரசியலுக்கு ஓடிட்டாரு சம்பாதிக்கிறதுக்கு. அதெல்லாம் சும்மா நாங்க அப்படி பார்த்தா எம்ஜிஆர் எல்லாம் எப்படி நடிச்சுட்டு வந்தா மக்கள் வரவேற்கலையா? அவர் ஃபேன்ஸா வரல. இன்னமும் நாங்களாம் எம்ஜிஆர் லைக் பண்றோம், வரலையா? அது மாதிரிதான் இவரும். இல்ல, விஜய் சார் வந்து இப்ப நடிக்க, அதாவது பட்டறை நடிச்சிருக்கலாமே, ஏன் இவர் வராதுன்ட்டு. அப்படி பார்த்தா எம்ஜிஆரும் நடிச்சிட்டு இருந்தவர் தான். எப்படி அரசியல் வந்தாரு? சிலர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சாருக்கு வந்து கேரியர் முடிஞ்சிச்சு சினிமால, அதனால வந்து இப்ப அரசியல சம்பாதிக்கிறதுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம இப்படியே எடுத்துக்கூடாது? மக்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு வரலாம் நினைக்கலாம் இல்லைங்களா?
இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியும் வந்து இப்படி பண்றத வந்து மூணாவது நம்ம கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சிட்டு வரலாம்ல. 51 அப்படிதான் இன்னும் நடிக்கணும்னா எவ்வளவு நடிக்கலாமே இல்லையா? அவர் ஆனா வந்து அவர் அதுல சம்பாரிச்சுக்கலாம். அதுல சம்பாதிக்கலாம். அதான் அதை விட்டுட்டு இந்த லைன்ல வராரு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதான் வராரு. அதை நாங்க வெல்கம் பண்றோம். இருந்தாக்கா இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்துருக்கும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புதுசாக இது வராரு, இவருக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, சரி எப்படி டெவலப் இவர் ஒரு நல்ல பண்ணுறதுன்றதும் தலைவரா ஒரு இருப்பாரு. ஆமாம். அதனால வந்து 2026ல வந்து சப்போஸ் அவர் வந்து வராட்டாலும் அடுத்த ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வர சான்சஸ் 31 வருதுங்களா? வரலாம் இல்லைங்களா? இதுல ஆவரேஜா ஓரளவுக்கு அவர் ஓட்டு எடுத்தாலே நெக்ஸ்ட் இது வரத்துக்குரிய சான்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஸோ உங்களோட வாழ்த்துக்கள். அதனால வந்து கண்டிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லலாம். விஜயும் வந்தாலும் ஓகே, பாரதிய ஜனதா அண்ணாமலை இது ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு போகணும், நல்லா எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பா. ஏன்னா எங்கள் பார்வைக்கு இன்னும் ஸ்டில் அப்படியே இன்னும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல.